ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன விலாகுனா, நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு தான் கோயிலுக்கு கிளம்புனேன். காலையில் எக்ஸாமு, பாப்பாலாம் கிளம்பிட்டாங்க. அதனால் காலையில் கோயிலுக்கு போக முடியல. எப்படா பசங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்க, கோயிலுக்கு கிளம்புனான்னு கிளம்பிட்டோம். ஏன்னா கோயிலுக்கு நம்மளாம் போகணும் கோயிலுக்கு. அதனால் வந்து நம்மளால் முடிஞ்சது சொல்லிட்டு குழந்தைங்கள வந்தவொடனே ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பி வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஈவினிங் 5:30க்கு கிளம்புனாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வெளிச்சமாகுதுன்னு. இந்த வீடியோ அப்படியே கட் பண்ணாமல் நான் எடுத்துக்கினே வருவேன். ஈவினிங் நாங்கள் சாமி கும்பிட்டு ரிட்டன் வரும்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லேட் ஆகிடும்னு. இந்த வீடியோ கட் பண்ணாமல் தான் வரும். வீடியோக்குள்ளே அப்படியே பார்த்துனே வாங்க. இப்போ தெருவிளக்கெலாம் போட்டாங்க. அவ்வளோ தூரம் நடந்து வந்து லைட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் கோயிலோட வெளிப்புறம் தாங்க இதுங்க. எங்கள் ஊர் நல்ல பேர் பெற்ற கோயில் பச்சையம்மா கோயில் தானுங்க. இது வந்து பாருங்கள், சுற்றி மலைப்பகுதி. என் ஃபோன் வந்து கேமரா சரியாக தெரியாது, தெரிஞ்ச வரைக்கும் எடுக்கிறேன். பார்த்தாலே தெரியும். இங்கே சுற்றி மாடுங்க நிறைய இருக்கும். அதாவது அம்மா குழந்தைங்களோட வருவாங்க, கண்ணுக்குட்டியோடு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அப்படியே மலை பகுதி எடுத்தோம். பாருங்கள், அப்படியே சுற்றி கோயிலை காட்டுவோம் பாருங்கள். ஏன்னா உள்ளே போய் வீடியோ எடுக்கிறது கருவலயத்துக்குள்ளே. அதனால் நாங்கள் வந்து வெளியே தான் எப்போவுமே எடுப்போம். உள்ளே மூலஸ்தானம் எடுக்கவே மாட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் இருட்டிச்சு. இப்போ நேரம் நம்ம கோயிலுக்குள்ளே போயெல்லாம் வாங்க. பூ வாங்கியாச்சு, விளக்கு வாங்கியாச்சு, கற்பூரம்லாம் வாங்கிட்டோம். இப்போ உள்ளே போய் பார்த்துட்டு நம்ம சாமி கும்பிட்டு வரலாம். ஐயனார் பாருங்கள், ஐயனாருக்கு பூஜை நடக்குது. அடுத்து உள்ளே அம்மனுக்கு நடக்குது. உள்ளே எடுக்கக்கூடாது. எப்போ போல் எங்கள் அப்பா முருகனுக்கு நான் பூவை போட்டுட்டு என் மனசில் இருக்கிற குறையெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு என் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்தேன். யாரையும் நம்பி வாழாதீங்க, உங்களை நம்பி வாழுங்க, கடவுளை நம்பி வாழுங்க, உங்களுக்காக மட்டும் வாழுங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும் வேண்டி கடைசியில் நம்ம தான் கஷ்டப்படுறோம். இது என் வாழ்க்கையில் நடந்த அனுபவம். அதனால் என் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். உங்களை நம்பி வாழுங்க, அப்பா முருகா என் குழந்தைங்களை காப்பாட்டு, எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு நான் பாட்டுன்னு என் மனசில் இருக்கிற குறையெல்லாம் கொட்டிட்டு கிளம்பிட்டேன். என் குழந்தைங்களும் கும்பிட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி பாருங்கள், நிலா எவ்வளோ பளிச்சுன்னுக்குது பாருங்கள். பௌர்ணமி நிலா அவ்வளோ பிரகாசமாக அவ்வளோ சூப்பராக இதுங்க. என் ஃபோனில் ரொம்ப மோசமாக தெரியுதுங்க பௌர்ணமி. என் ஃபோனில் வந்து ஏதோ லைட் மாரி இது. ஆனால் ஃபோன்லன்னு நேரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு செம்மையாக அழகாக இருந்துச்சுங்க நிலா. சரி, இருந்தாலும் நம்ம எடுக்கணும்னு எடுத்துட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கோயிலை சுற்றி வந்துட்டோம். கடைசியாக கிளம்பும் போது கையெழுத்து கும்பிட்டு, அம்மா தாயே எங்களை காப்பாற்றி, எங்களுக்கு யாரெல்லாம் நீ தான் துணைன்னு ஒரு ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லோரும் சுற்றி காட்டிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோ அம்சமாக மன நிறைவுங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டம் பார்த்துட்டு வந்தோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு. இங்கே வந்தவுடனே நம்ம மனசில் ஏதோ சாதித்த மாதிரி வந்துடுது. கையில் 5 பைசா இல்லைனா கூட இங்கே வந்து ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு போனால் நிம்மதி கிடைக்குதுங்க. நம்ம யாரெல்லாம் தான் அனாதையாக இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு வந்து நம்மளை சுற்றி எவ்வளோ ஜனங்க சாமி இருக்குதுன்னு தோணும். நீங்களும் அது மாதிரி நினைங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.